பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம காந்திமதி இருந்துட்டு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. முத்துவேல் இருந்துட்டு என்னாச்சுமா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ பேருக்காக கொஞ்சமாக சாப்பிட்டாங்கங்க, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, காலையில் நடந்ததே நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடையும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் இல்லைப்பா, ஆனால் ஏன் அவன் அப்படி நடந்துக்கிட்டான்னு இது வரைக்குமே எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. அதுக்காக நீ கதிரை தப்பாக எடுத்துக்காத. நீ எப்படி உன் பொண்ணை பார்த்துப்பியோ அதை விட பல மடங்காக அவன் ராஜியை நல்லபடியாக பார்த்துக்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டாருன்னு எனக்கே நல்லா தெரியும் அத்தா. என்னப்பா சொல்கிற? ஆமாம், நான் தான் கதிர்கிட்ட கேட்டு உங்களை என்னால் பார்க்காம இருக்க முடியல, எப்படியாவது என் அம்மாவை என் வீட்டுக்கே திரும்ப அனுப்பி விட்டுறேன்னு நான் சொல்லி கேட்டேன். அதனால தான் கதிர் இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணி உங்களை இந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ கதிர்கிட்ட பேசுறியா? அந்த கூத்தை ஏன் கேட்குறீங்க? இவரை நடந்து வந்துட்டு இருக்கிற போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. கதிர் தான் காப்பாற்றி நம்ம வீட்டு தெருமோனியில் இறக்கி விட்டுருக்கான். அதை சக்திவேல் தம்பி பார்த்துட்டு வீட்டில் பெரிய பஞ்சாயத்தே பண்ணி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மாச்சிக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க வடிவு. அதுக்கடுத்து தான் அந்த வார்த்தையை அவன் எங்கிட்டே சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல, அதுக்காக எதுக்காக இப்படி எல்லார்கிட்டையும் அவன் திட்டு வாங்கிட்டு கிடக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம சரவணன் தங்கமயிலோட கேஸ் விஷயம் போயிட்டுருக்கு. நம்ம செந்திலெல்லாம் இருந்துட்டு எப்படியாவது அண்ணனுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ குழந்தை வரதுனால ஒவ்வொரு விஷயமா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வேணா இப்போ பிரிஞ்சாலே பிரிஞ்சுக்கிட்டோம், பிற்காலத்தில் ஒன்றா செய்கிறதா இருந்தால் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலியை கோயிலில் பார்த்து இதுக்கு மேலே நான் ஏமாற தயாராக இல்லை, எல்லாருக்காகவும் யோசிச்சு உன்னை விட்டு கொடுத்த வரைக்கும் போதும், இனிமேலும் நீ என்னை நம்பிட்டில்ல, உன்னை எக்காரணத்தை கொண்டும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு நம்ம சரவணன். இந்த பக்கம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. புருஷன் இல்லாத வாழ்க்கையை ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியெல்லாம் நம்மளால் வாழ முடியாது, எப்படியாவது அந்த வீட்டில் போயிட்டு செட்டில் ஆகிடு, அதுக்கப்புறம் இந்த நாளைக்கு சாக போகிற ஆயாவை கவனிச்சுக்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் நீ யாரையும் பார்த்துக்க தேவையில்லை, உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு டைம் அது, வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு அவங்க சொல்கிற எதையுமே காதில் போட்டுக்காமல் அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.